அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள் அசோக். இன்றைக்கி +2 ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிற சாப்டரில் ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஓன்லி கெப்பாசிட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஓன்லி பியூர் ரெசிஸ்டர் பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் இண்டக்டர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஒன்லி கெப்பாசிட்டர்ஸ் மட்டும் சொல்லுங்கள். அப்போ கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம்? சார்ஜ் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே இதை பற்றி எலாபரேட்டாக படிச்சிருந்தோம். ஓகேங்களா? ரைட். இன்றைக்கி இப்போ ஒரு கெப்பாசிட்டரை, அதாவது சி அப்படிங்கிற கெப்பாசிட்டன்ஸ் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டரை ஒரு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸோட என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி அதாவது அக்ராஸாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அப்போது இதில் நாம் கொடுக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கோம்? இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கோம்? V = Vm sin ωt அப்படிமா நம்ம கொடுத்துட்டோம். அப்போது இதில் நீங்கள் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அப்போது இதில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன இருக்கும்? கெப்பாசிட்டரில் போய் சார்ஜஸாக ஸ்டோர் ஆகும். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் என்ன சொல்லி படிச்சிருக்கோம்? கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கெப்பாசிட்டர் C = Q/V அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்போ நமக்கு என்ன வேணும்? இங்கே இவ்வளோ அல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் கொடுத்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டன்ஸுக்கு அக்ராஸாக எவ்வளோ பொட்டன்ஷியல் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு என்ன தெரியும்? இந்த கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜ் எவ்வளோ, கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியும். அதாவது C = Q/V. ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாங்களா? ஓகே, ரைட். அப்போ அந்த EMF அக்ராஸ் தி கெப்பாசிட்டர் தட் இன்ஸ்டன்ட் இஸ் Q/Cன்னு சொல்லி எழுத முடியுமா? அதாவது கெப்பாசிட்டன்ஸ் C = Q/Vன்னு சொன்னோம். நமக்கு என்ன வேணும்? EMF அக்ராஸ் தி கெப்பாசிட்டர் தான் வேணும். ஸோ EMF அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லி கொடுத்துக்கலாம்? V = Q/Cன்னு சொல்லி எழுத முடியுமா? ஓகே, ரைட், எழுதிக்கலாம். இப்போது அக்கார்டிங் டு கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் படி பார்த்தோன்னா அந்த சர்க்யூட்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? அப்போது நாம் கொடுக்கக்கூடிய அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் எவ்வளோ? V மைனஸ் என்ன சொல்லி போட்டுக்கலாம்? அப்போ கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகக்கூடிய EMF, கெப்பாசிட்டர் வழியாக போகக்கூடிய EMF அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ சொல்லியிருக்கோம்? Q/Cன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போது கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் படி பார்த்தோன்னா V - Q/C = 0 அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ணி எழுதுறேனே. எப்படி எழுதிக்கிறேன்னா V = Q/Cன்னு சொல்லி எழுதுகிறேன். ஓகேங்களா? ரைட். இப்போது இந்த Q/C = Vன்னு சொல்லியிருக்குமா? V இஸ் அ இன்ஸ்டன்டேனிங் ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ். ஓகேங்களா? அப்போது V = Vm sin ωt அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ Q/C = V அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நமக்கு என்ன வேணும்? இந்த கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகக்கூடிய சார்ஜ் எவ்வளோ, இன்ஸ்டன்டேனியஸ் சார்ஜ் எவ்வளோன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ சார்ஜ் மட்டும் வேணும் அப்படின்னா அப்போ ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டன்ஸ், ரைட் சைடில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸை ஈக்குவலுக்கு என்ன பண்ணுறேன்? லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டேன் அப்படின்னா அப்போ Q = C × Vன்னு சொல்லி சொல்லுவோமா? அப்போ V = Vm sin ωt அப்படிங்கிற என்ன பண்ண முடியும்? எழுதிக்க முடியும். ஓகேங்களா? ரைட். ஆனால் நமக்கு என்ன வேணும்? அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய, அதாவது இந்த சர்க்யூட்டில் கிராஸ் ஆகக்கூடிய ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ டெஃபினேஷன் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் டிபெண்ட் பண்ணி சொல்லும்போது கரண்ட் = ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அதாவது I = dQ/dt அப்படிமா எழுதிக்கலாம். அப்போ Qவோட வேல்யூ நமக்கு இங்கே தெரியும். ஸோ அதை என்ன பண்ணிக்கோங்க? சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போது d/dt × C Vm sin ωtன்னு சொல்லி கொடுத்துக்கலாங்களா? அப்போ இதில் எது கான்ஸ்டன்ட்? கெப்பாசிட்டன்ஸ் கான்ஸ்டன்ட், பீக் பொட்டன்ஷியலும் என்னது? கான்ஸ்டன்ட். ஸோ அதை வெளில எடுத்துக்கிறேன். அப்போது C Vm d/dt sin ωt அப்படி என்ன பண்ண முடியும்? போட்டுக்க முடியும். இப்போது இந்த sin ωt நான் என்ன பண்ணுறேன்? டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம்? C Vm cos ωt. புரிஞ்சுதுங்களா? அதாவது sin ωt-யை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஒமேகா டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் ஒமேகா அண்ட் தென் காஸ் ωt அப்படிமா சொல்லி கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போது இந்த கான்செப்ட்லேருந்து நாம் என்ன பண்ணிக்கலாம்? நாம் கரண்ட்டோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போது கரண்ட் I = dQ/dt அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அப்போ I என்ன சொல்லி எழுதிக்குவோம்? Vm
டிவைடட் பை 1 டிவைடட் பை சி ஒமேகா அப்படி மாதிரி சொல்லி கொடுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இன்ட்டு சைன் ஒமேகா டி ப்ளஸ் 5/2 அப்படிங்கிற கான்செப்டில் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். சார் இது எப்படி சார் எழுதுறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அது எப்படி சொல்லணும்னா, இப்போ காஸ் ஒமேகா டி எடுத்துக்கோங்களேன். இப்போ காஸ் ஒமேகா டி எப்படி எழுதலாம் அப்படின்னா, சைன் ஒமேகா டி ப்ளஸ் 5/2 அப்படிங்கிற மாதிரி மேத்தமெட்டிக்கலாக எழுதலாம். புரிஞ்சுதுங்களா? அது எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, காஸ் ஒமேகா டியை எப்படி எழுதியிருக்கோம்னா சைன் ஒமேகா டி ப்ளஸ் 5/2. அதாவது என்ன சொல்லியிருக்கோம் மேத்தமெட்டிக்கலாக பார்க்கும்போது, காஸ் ஒமேகா டி இஸ் ஈக்குவலன் டு சைன் ஒமேகா டி ப்ளஸ் 90 அப்படிங்கிற கான்செப்ட் எழுதியிருப்போமா? சேம் அதே தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். அப்போது சி விஎம் ஒமேகா இன்ட்டு சைன் ஒமேகா டி ப்ளஸ் 5/2 அப்படி மாதிரி எழுதியிருக்கேன். புரிஞ்சுதுங்களா? ரைட். அப்போ நமக்கு கரண்ட் அப்படிங்கிற கான்செப்டில் வரும்போது, அப்போ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஐ இஸ் ஈக்குவல் டு வி டிவைட் பை ஆர் அப்படி தானே சொல்லுவோம். அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குது. சரிங்களா? அப்போ சி ஒமேகா அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்குது தானே. ஸோ அதை என்ன பண்ணிக்கோங்க, டிவிஷனுக்கு கொண்டு வந்துங்க. அப்போ டிவிஷனுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், 1 டிவைட் பை சி ஒமேகான்னு சொல்லி எழுதிக்கலாங்களா? அப்போது ஆக்சுவலாக டோட்டல் கரண்ட் அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு விஎம் டிவைட் பை 1 டிவைட் பை சி ஒமேகா சைன் ஒமேகா டி ப்ளஸ் 5/2 அப்படிமா என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம எதை கண்டுபிடிச்சிக்கலாம்னா, த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு, அப்போ இந்த கான்செப்ட் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு திஸ் கான்செப்ட் இன்ட்டு சைன் ஒமேகா டி ப்ளஸ் 5/2ன்னு சொல்லியிருந்துருக்குங்களா? அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்துருக்குங்களா? அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி அப்படிமா சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ ஐஎம்முக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லி போட்டிருக்கோம், விஎம் டிவைட் பை 1 டிவைட் பை சி ஒமேகா அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி ப்ளஸ் 5/2 அப்படின்னு என்ன பண்ண முடியும், எழுத முடியும். புரிஞ்சுதுங்களா? ரைட். அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, த பீக் வேல்யூ ஆஃப் அல்டர்னேட்டிங் கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம், விஎம் டிவைட் பை 1 டிவைட் பை சி ஒமேகா அப்படி மாதிரி சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போது த ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் பாருங்கள், இந்த ஈக்குவேஷன்ஸ் அதாவது அல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் அண்ட் திஸ் ஈக்குவேஷன், இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிளியராக தெரியுது, த கரண்ட் லீட்ஸ் தி அப்ளைட் வோல்டேஜ். அதாவது நாம் அப்ளை பண்ணக்கூடிய இந்த சர்க்யூட்டில் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜை காட்டிலும் இதில் இருக்கக்கூடிய, அதாவது இதில் இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் என்ன பண்ணுது, 5/2 அதாவது 90 டிகிரி லீட் ஆகுது. சரிங்களா? எந்த இதில், இந்த கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்டில். புரிஞ்சுதுங்களா? இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஒன்லி கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம் கொடுக்கக்கூடிய அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸை காட்டிலும் இதில் அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் என்ன பண்ணுது, 5/2 ஆர் 90 டிகிரி லீடில் இருக்குது, லீட் ஆகுது. சரிங்களா? இப்போ இதற்கான வேவ் அண்ட் ஃபேஸ் டயக்ராம் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது ஃபேஸர் டயக்ராம் அண்ட் வேவ் டயக்ராம் உங்களுக்கு இந்த இதில் பின்னாடி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பாருங்கள். ஓகே ரைட். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் அந்த ஆங்குலர் வெலாசிட்டியும் அண்ட் தென் டைம் பீரியடையும் நான் உங்களுக்கு இதில் மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் அண்ட் கரண்ட்டை நான் டினோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த டாப்பிக்கில் என்ன சொல்லியிருக்கோம், நாம் அப்ளை பண்ணக்கூடிய அல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியலை விட அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் என்ன பண்ணுது, 90 டிகிரி லீடில் இருக்குது அப்படிமா சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அதனோட இதை தான் நான் உங்களுக்கு இப்போ ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ அந்த ரெட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது என்னது, கரண்ட். ஓகேங்களா? இப்போ கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ளூ கலரில் இருக்கிறது என்னது, பொட்டன்ஷியல், இன்ஸ்டன்டேனியஸ் பொட்டன்ஷியல். அப்போ பொட்டன்ஷியலை காட்டிலும் கரண்ட் என்ன பண்ணுது, 90 டிகிரி லீட்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ரைட். இப்போ அப்படி இருக்கும்போது அதோட பீக் கரண்ட் அண்ட் பீக் பொட்டன்ஷியல் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், இதில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். புரிஞ்சுதுங்களா? இது ஃபேஸர் டயக்ராமில் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லிக்கலாம், இது இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துட்டேன், ஒய் ஆக்சிஸ் கொடுத்தாச்சு. இப்போது கரண்ட் அதாவது பொட்டன்ஷியல் அல்டர்னேட் நாம் கொடுக்கக்கூடிய அல்டர்னேட்டிங்
வோல்டேஜ் சோர்ஸ் விஎம், பிக் பொட்டன்ஷியல் விஎம் இந்த டைரக்ஷன், அதாவது இனிஷியல் டைரக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போது இதில் இந்த சர்க்யூட்டில் போகக்கூடிய கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி லீடில் இருக்கிறதுனால இப்போ அதோட ஆங்கிள் இங்கே கொடுத்து வச்சுருக்குங்களா. அப்போ கரண்ட் என்ன பண்ணோம், 90 டிகிரி லீட்ஸில் இருக்குது, அதாவது 5/2 டிகிரி லீடில் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஃபேஸர் டயக்ராம்லேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ரைட். அப்போ இந்த கான்செப்ட்லேருந்து மேலே என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸியோட வேல்யூ எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சிருக்கோம், இந்த பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட் ஐஎம் எவ்வளோன்னு சொல்லி படிச்சிருக்கோம், Vm/1/c ஒமேகா அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோமா. நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஓம்ஸ் லா படி பார்த்தோம் அப்படின்னா I is equal to V/R அப்படின்னு சொல்லியிருக்கோமா. அப்போது Vm அப்படிங்கிறது பீக் பொட்டன்ஷியல், ஐஎம்ங்கிறது பீக் கரண்ட், தென் 1/c ஒமேகா அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஓம்ஸ் லா படி ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், ரியாக்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ த குவான்டிட்டி 1/c ஒமேகா plays the same role as the resistance R in resistive circuit. அப்போது ஓம்ஸ் லா படி பார்த்தோம் அப்படின்னா அப்போ 1/c ஒமேகா அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகுது. சரிங்களா. ஸோ திஸ் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பை கெப்பாசிட்டர். ஸோ தட் இஸ் கால்ட் அ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுனால இதுவும் எந்த யூனிட்டில் தான் மெஷர் பண்ணுறோம், ஓம் அப்படிங்கிற யூனிட்டில் மெஷர் பண்ணுறோம். ஸோ இந்த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸி இஸ் ஈக்குவல் என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், 1/ωc அப்படி மாதிரி சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா. ரைட். இப்போது இந்த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸி வேரிஸ் இன்வர்ஸ்லி அஸ் தி ஃப்ரீக்வன்சி. சரிங்களா. இப்போது இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குது, இந்த ஈக்குவேஷன்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸி இஸ் ஈக்குவல் 1/ωc சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ இது இண்டக்டன்ஸோட ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன வந்தது, XL இஸ் ஈக்குவல் டு ωL அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து என்ன இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா XC ஈக்குவல் டு 1/ωc அப்படின்னு சொன்னதுனால இது இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. அப்போது ஸ்டெடி கரண்ட்டாக இருக்கும்போது அப்போ ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஸோ XC இஸ் ஈக்குவல் டு 1/ωc அப்படின்னு சொல்லி டேரெக்டாக எழுதிக்கலாம். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஆல்ரெடி 11லேயே படிச்சிருக்கோம். இந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி 2πf அப்படி மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அதனோட ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்கும், ஃபார் அ ஸ்டடி கரண்ட்டுக்கு ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்கும், 0 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாமே. அப்போது 1/2π எஃப்க்கு பதிலாக 0 போட்டோம் அப்படின்னா 0 இன்ட்டு எனிதிங் 0. ஸோ 1/0ன்னு சொல்லி போடலாமா. அப்போ 1/0 இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அதே மாதிரி கொடுத்துக்கலாங்களா. ஓகே. அப்போது நம்ம ஒரு கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்டுக்கு இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் அதை என்ன சொல்லிக்கலாம், ஸ்டடி கரண்ட்டாக இருக்கும்போது அது என்ன இருக்கும், இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா. ஸ்டடி கரண்ட்டாக இருக்கும்போது கெப்பாசிட்டிவ் அதை என்ன சொல்லிக்கலாம், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸோட வேல்யூ இன்ஃபினிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த கான்செப்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டடி கரண்ட் கேனாட் ஃப்ளோ த்ரூ தி கெப்பாசிட்டர். அப்போது ஸ்டடி கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன பண்ணாது, கெப்பாசிட்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை 1 மார்க்கில் கேட்கலாம், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. ரைட். இப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஒன்லி எ இண்டக்டர் அண்ட் தென் ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஒன்லி எ கெப்பாசிட்டர் அப்படிங்கிற மாதிரி 2 டாபிக் படிச்சிருக்கோம். அண்ட் தென் பியூர் ரெசிஸ்டர் ஒன்று பார்த்துக்கோம். அப்போ ரெசிஸ்டரை பொறுத்தவரை நமக்கு என்னவாக இருக்கும், கரண்ட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜோட ஃபேஸ் சேமாக இருக்கும். இது ரெசிஸ்டரை பொறுத்தவரை. இப்போ இதே இது இண்டக்டர்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரண்ட் அண்ட் வோல்டேஜ் என்ன இருக்கும், அவனோட ஃபேஸர் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அவனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆங்கிள் என்ன பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக மாறும். சரிங்களா. அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். வாட் இஸ் எலின்னு சொல்லி கொடுத்துருக்கோங்களா. அப்போ எலினா இஎல்ஐ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாமா. அப்போ ஈங்கிறது இஎம்எஃப் பொட்டன்ஷியல், எல் அப்படிங்கிறது இண்டக்டருக்கான சிம்பிள், ஐங்கிறது கரண்ட்டுக்கான சிம்பிள். அப்போ இந்த கான்செப்டில் என்ன சொல்லலாம், இந்த அக்ரோமில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா த வோல்டேஜ் லீட்ஸ் தி கரண்ட் இன் இண்டக்டிவ் சர்க்யூட் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கு. அதாவது
the voltage leads the current in a inductive circuit அப்படின்னு நினச்சி வச்சுக்கலாம். இப்போ இதே இது பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஇ அது கெப்பாசிட்டன்ஸ், ஐங்கிறது கரண்ட், சிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ், ஈங்கிறது என்னது வோல்டேஜ். அப்போது கரண்ட் என்ன பண்ணுது 90 டிகிரி அதாவது 5/2 டிகிரி லீடில் இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்ஷியலை கம்பேர் பண்ணும்போது கரண்ட் என்ன பண்ணிருக்கு லீட்ஸில் இருக்குது அப்படிங்கிறத இதில் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்ஷியலை விட கரண்ட் 90 டிகிரி லீட்ஸில் இருக்குது. இண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்ஷியலை விட கரண்ட் 90 டிகிரி என்ன இருக்குது லேக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ரைட். அப்போ இந்த டாப்பிக்லேருந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம். அதை என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா the capacitor of capacitance 10 square divided by pi microfarad is connected across a 220 volt and 50 hertz alternating current AC main. So the calculate the capacitive reactance, RMS value of current and write down the equations of voltage and current. இவ்வளோ கேட்டிருக்காங்க. ஒன்று கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லி படிச்சிருக்கோம், XC is equal to 1 divided by omega c அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அப்போ omega is equal to 2 pi f அப்படிங்கிற மாதிரி படிச்சிருக்கோம். ஸோ அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நாம் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்கூடிய டேட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் 10 ஸ்கொயர் டிவைட் பை பை இன்ட்டு 10⁻⁻6 ஃபேரட் ஆர் மைக்ரோ ஃபேரட். ஆர்எம்எஸ் வேல்யூவில் கொடுத்துருக்கோம் நாம் விஆர்எம்எஸ் அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் 220 வோல்ட், தென் ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அப்போ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் XC is equal to 1 divided by omega c அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அப்போ 1 divided by 2 pi f c அப்படியமாக கொடுத்துக்கலாம். அப்போ 2க்கு 2 போட்டுக்கிறேன், பைக்கு பை போட்டுக்கிறேன், ஃப்ரீக்வன்சி எவ்வளோ 50 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கோம், கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் 10⁻+2 × 10⁻⁻6 டிவைட் பை பைன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதை நான் மல்டிபிள் பண்ண அப்படின்னா எவ்வளோ கிடச்சிது 10⁻⁻4 சொல்லி கிடச்சிது. இப்போ அந்த பை என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிவிட்டு இதை நீங்கள் மினிமைஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடச்சிது 100 ஓம். அப்போது அந்த சர்க்யூட்டோட கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு 100 ஓம் அப்படிங்கிற ரேஞ்சில் கிடச்சிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதனோட ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்போ இந்த ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் என்ன சொல்லி படிச்சிருக்கோம், IRMS is equal to VRMS divided by XC. கெப்பாசிட்டன்ஸ் நினச்சிருக்கனால XCன்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ IRMS is equal to VRMS divided by XCன்னு சொல்லி கொடுக்கும்போது VRMS வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கோம் 220 வோல்ட், XC எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் ரியாக்டன்ஸ் 100 ஓம். ஓகேங்களா? அப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடச்சிது 2.2 ஆம்பியர் கிடச்சிது. புரிஞ்சுதுங்களா? ரைட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் ஆர் பீக் பொட்டன்ஷியல் அண்ட் பீக் கரண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், இன்ஸ்டன்டேனியஸ் பொட்டன்ஷியல் என்ன இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அப்போது இந்த பீக் பொட்டன்ஷியல் Vm is equal to என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், VRMSோட வேல்யூ 220 × √2 அப்படி மாதிரி சொல்லி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ரைட். அப்போ அப்படி போட்டோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது 311 வோல்ட் அப்படிங்கிற மாதிரியும், பி கரண்ட் எவ்வளோ கிடைக்குது IRMS × √2. ஓகேங்களா? ரைட். அப்போ IRMS வேல்யூ எவ்வளோ 2.2 ஆம்பியர் × √2. அப்புறம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3.1 ஆம்பியர் அப்படி மாதிரி கிடைக்குது. அப்போது பி பொட்டன்ஷியல் அண்ட் பி கரண்ட் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் பொட்டன்ஷியல் அண்ட் கரண்ட் எழுதிக்கலாமா ஈக்குவேஷன்ஸாக. அப்போ எழுதணும் அப்படின்னா V is equal to Vm sin omega t அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அப்போ Vm is equal to எவ்வளோ 311 வோல்ட், சைன் ஒமேகாவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கோம் நாம ஒமேகா is equal to 2 pi fன்னு சொல்லி போட்டிருக்கோமா. அப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் 314 கிடச்சிருக்கு. ஸோ 314 × t. ஓகேங்களா? அதே மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.1 ஆம்பியர். ஓகேங்களா? சைனுக்கு சைன் போட்டுக்கும், ஒமேகாவோட வேல்யூ 314 × t போட்டுக்கும். இது கெப்பாசிட்டராக இருக்கிறதுனால பொட்டன்ஷியலை விட கரண்ட் என்ன பண்ணியிருக்கோம் 5/2 டிகிரி லீட்ஸில் இருக்கும். ஸோ எப்படி எழுதிக்கலாம், இந்த இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் I is equal to 3.1 sin 314t + 5/2 அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சதுன்னு நம்புகிறேன்.
ஓகே ரைட். இந்த டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் இந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, பப்ளிக் எக்ஸாமில் 5 மார்க் கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஆனால் புக் பேக் கொஸ்டின்ஸ் இல்லை. ஃபைண்ட் அவுட் தி ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் அ கெப்பாசிட்டர் சர்க்யூட் அப்படி மாதிரி கேட்கலாம். சரிங்களா? ஓகே ரைட். இப்போ இந்த டாப்பிக்கில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.